தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் வாங்கி சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கூடவே பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி நல்லா 7 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல 3 சவுண்ட் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் படுமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு வாணல்ல 2 டீஸ்பூன் கடலை எண்ணெயை விட்டுறலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க பெருஞ்சீரகத்தையும் ஏலக்காயும் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நாம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நாம இது கூட வேற எதுனாலும் சேர்க்கணும். இல்லைன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதுக்காக தான். இப்ப எனக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுதான் பதம். இப்ப இது கூட நாம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியவும் சேர்த்துக்கலாம். தக்காளியவும் சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி சுருண்டு வரும். இதுதான் பதம். இப்ப நாம இத கீழே இறக்கி வச்சிடலாம். இத நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப இது எனக்கு நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இத நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் நல்லா நைஸா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இது இல்லாம தனியா நாம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை வேற ஒரு ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு பால் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா பால் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணல்ல நாம எடுத்து வச்சிருக்க 2 டீஸ்பூன் வெண்ணெயை விட்டுறலாம். இந்த வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். இந்த வெண்ணெய் அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்ப எனக்கு நல்லா உருகிடுச்சு. இப்ப நாம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நாம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே பட்டாணியவும் சேர்த்துக்கலாம். இது முன்னாடியே நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம். காலிஃப்ளவரையும் நல்லா வெந்நீர்ல போட்டிருக்கிறதுனால பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்ப கூடவே நாம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடரையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்ப இதுல நாம 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்ப இது ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு நாம எடுத்து வச்சிருக்க உப்பை இது கூட சேர்த்துடலாம். இப்ப இது கொதி வந்ததும் நாம அரைச்சு வச்சிருக்க விழுதை இது கூட சேர்க்க போறோம். இப்ப நான் விழுதை சேர்த்துட்டேன். நாம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை போட்டு நாம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கேப்ல நாம இதுல எடுத்து வச்சிருக்க முந்திரி பாலையும் விட்டுறலாம். முந்திரி பால் விட்டதுக்கு அப்புறம் நல்லா திக்காயிடும்.
இவ்வளவுதான் பதம். இப்ப இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்ப அந்த முந்திரி பால்ல ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சு இந்த மாதிரி மேலே விட்டீங்கன்னா போடும்பொழுது அந்த முந்திரியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும் பொழுதும் அந்த பாலோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இது சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.